இந்த வருஷம் டாடா ஐபிஎல் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. ஏறக்குறைய எல்லா டீமுமே வந்து ஒரு 10 மேட்சை வந்து விளையாடிட்டாங்க. சில டீம் மட்டுமே வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. அதில் எது பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏறக்குறைய வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்க வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. கேகேஆர் டீம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இவங்க 2 டீமுமே கன்ஃபார்மாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க. மீதி இருக்கிற எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீமுக்கு வந்து போட்டி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸும் இந்த ரேஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. நேற்று எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்ச் நடந்தது. எஸ்ஆர்ஹெச் வந்து மும்பையும் சரி, ஆர்சிபியும் சரி, சிஎஸ்கேவையும் சரி மேட்ச்ல பொழந்து கட்டினாங்க. இதுக்கு வந்து திருப்பி அந்தந்த டீம் வந்து பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே போல ஆர்சிபி டீமும் பதிலடி கொடுத்தாங்க, சிஎஸ்கே டீமும் பதிலடி கொடுத்தாங்க. மும்பை வந்து நேற்றைய மேட்ச்ல பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி மும்பை டீமும் வந்து பதிலடி கொடுத்தாங்க. செம்மையான பதிலடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் வந்து செம்மையான வந்து நெருக்கடி கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. வழக்கம் போல் டிராவிஸ் ஹெட் வந்து விளாசுவார். லாஸ்ட் டைம் அப்போது 277 வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக தான் அடிச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதே ரெக்கார்டை வந்து மறுபடியும் பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நாம் நேற்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் விடவே இல்லை. அவங்க பவுலிங்கால சிறந்த அட்டாக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களும் வந்து விக்கெட் வந்து விழுந்துக்கிட்டே இருந்து ரன் எடுக்க வந்து தவறிட்டாங்க. ஏடன் மார்க்ரம் கிடையாது, ஹென்ரி கிளாசன் பெருசாக அடிக்கலை, யாருமே அடிக்கல. அபிஷேக் சர்மா கடைசியாக வந்து 160 ரன் மட்டும்தான் வந்து அடிக்க முடிஞ்சது இவங்களால. இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ்லேருந்து களமிறங்கினாங்க ரோஹித் சர்மா அண்ட் தென் இஷான் கிஷான், நயில் வதீரா. இவங்க 3 பேர் வந்து அவுட் ஆகிட்டு ஏர்லியாகவே வந்து வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட வந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே எஸ்ஆர்ஹெச் டீம் தோத்தாதான் சிஎஸ்கே டீம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ்ஆர்ஹெச் அண்ட் தென் எல்எஸ்ஜி இந்த 2 டீமுமே வந்து தோத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா சிஎஸ்கே டீமுக்கு வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நேற்று சிஎஸ்கேவோட ரசிகர்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து மும்பை இந்தியன்ஸில் நேற்று வந்து திலக் வர்மா அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரோட சிறப்பான ஆட்டத்தினால மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து நேற்று வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்று சூரியகுமார் யாதவ் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. தன்னோட ஐபிஎல் கெரியரில் 2வது செஞ்சுரியை வந்து வாங்கடே மைதானத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்து வர மேட்ச் எல்லாத்துலேயுமே சரி, சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீமுமே வந்து ஜெயிச்சாதான் குவாலிஃபை ஆக முடியும். 3 மேட்ச் இருக்குது ஒவ்வொரு டீமுக்குமே. இந்த 3 மேட்ச்லையுமே எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க. சிஎஸ்கே டீமுக்கு இன்னும் அடுத்தது வந்து ஜிடி கூட மேட்ச் இருக்குது, ஆர்ஆர் கூட, லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி கூட மேட்ச் இருக்குது. இந்த 3 மேட்சுமே வந்து இவங்க கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ரன் ரேட்டில் வின் பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி மாறும் அப்படின்னு தெரியாது. ஒருவேளை கொல்கத்தா டீம் வந்து இன்னும் அவங்களுக்கு 3 மேட்சஸ் இருக்குது. அந்த 3 மேட்சுமே அவங்க தொடர்ந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் தோக்குறாங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இன்னும் 4 மேட்ச் இருக்குது, அவங்களும் 4 மேட்ச் தொடர்ந்து தோக்குறாங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் இந்த தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணுறதுனால இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்துக்கோ இல்லை செகண்ட் இடத்துக்கோ போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே மஸ்ட் வின். இந்த 3 மேட்சுமே வந்து வின் பண்ணி ஆகணும். சிஎஸ்கே மட்டும் இல்லை, சிஎஸ்கே அண்ட் தென் எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச் 3 பேருமே 3 மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளே வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து பின்னாடி இருக்க டீமுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே வந்து ரேர் தான். மற்ற டீம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ஆர்ஆருக்கு மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு வந்து டெல்லி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.